இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப பேர் அடிச்சுக்கிறாங்க. இவங்க அவங்களோட பர்சனல் இஷ்யூவை சொல்லுறதும், அவங்க இவங்களோட ரகசியத்தை சொல்லுறதும். இவங்க தான் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட கவலை நீங்க என்ன பிரச்சனையில இருக்கீங்கன்னு இல்ல, அவங்களோட கவலை நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்க தான். இது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உங்க மனசு மன்னிக்க சொல்லும், உங்க அறிவு இனிமேல அளவோட இருக்க சொல்லும். உதவி செய்யுங்க, நல்லது பண்ணுங்க, ஆனா வார்த்தைகளை கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா நீங்க உதவி செஞ்சவங்களே உங்களை குறை கண்டுபிடிப்பாங்க. அது அவங்களோட தப்பு இல்லை, அது நீங்க அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸ். சந்தோஷமான நேரத்துல சாரல் அடிக்குதுன்னு மழையை குறை சொல்ல முடியாது பாருங்க. ஜன்னலை நீங்க தானே திறந்து வச்சிருக்கீங்க. இதுக்கு பேரு ஃபிங்கர் பிரிண்ட் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க கிட்ட நம்ம பழகி முடிஞ்சனே நம்மளுக்கு கிடைக்கிறது மெமோரிஸ் இல்லை, அது ஸ்டேட்மெண்ட், அது எவிடன்ஸ், நம்ம அவங்க கிட்ட விட்டுட்டு போனது. அதனால தான் சொல்லுவாங்க, உங்க வார்த்தைக்கு 2 வேல்யூ இருக்கு. வார்த்தைகளை அளவோடு யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வேல்யூ கூடும். அதுவே ரொம்ப யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சீப்பா தெரியும். The choice is yours.